சீமானை தான் டார்கெட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. சீமானும் விஜயை விடாம பேச, ஆனால் சீமான் அவர்களும் இதற்கு முன்னாடி பேசின காணொளிகள் இருக்கு. ஏன்னா விஜய் வந்து அவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு வராரு, இந்த விஷயம்லாம் வச்சுட்டு 2 ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்கு. இன்னைக்கு அவர் விஜய் அடிக்கும் போது கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு பேசப்பட்டது ஒரு கட்டத்தில். விஜயும் சீமானும் சேர்ந்தாங்கன்னா ஒரு புதிய பொலிட்டிக்கல் விஷயம் நடக்கும், ஒரு நீங்க எதிர்பார்க்குற மாற்றம் ஏற்படணும். அது நடக்கலை, ஏதோ காரணங்களுக்காக தள்ளி போகப்பட்டது. இதை சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சோன்னா இப்போ இவர் விஜயை வந்து ஏறி அடிக்கும் போது விஷயங்கள் வந்து இப்போ மற்ற விஷயங்களை மடைமாற்றி இந்த விஷயங்களை தான் பப்ளிக் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. கரெக்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயமா நான் நோட் பண்ணது என்னன்னா சார், இப்போ யூடியூப் எடுத்தா நிறைய விஜயோட ஒரு பெருசா டெவலப் ஆயிட்ட மாதிரியே தான் அந்த நிறைய பெய்டு நியூஸஸா எப்படின்னு தெரியல, எல்லாமே வந்து இந்த சொம்படிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஜய்க்கு ரொம்ப ஜால்ரா தட்டுற மாதிரி நிறைய கண்டென்ட் போடுற மாதிரி தெரியுது. என்ன மாதிரி கண்டென்ட்? ஸோ